श्रीमद्वसूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். ஓம் ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியமோகதஸ்ததிராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மனந்த்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்குருலம் பிரணமாமி மூர்த்தா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணும் பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமணிம் பிரணதோஷ்மி நித்யம் குருமுக மனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்க மாதானுகாமக ஸ்வசர்மவரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துஜுகுலதிலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்காள் சொன்னார் கலர்கமலம் சூடினோ முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்யமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமன்னம் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டேசித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவீன்றுரைப்ப நமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராமநாம வராணனோம் நமைதி. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்தவன் பல்கலையோர் தாமண்ணை வந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். போன வாரம் ராமானுஜருக்கு திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இட்ட கட்டளைப்படி திருமாலையாண்டானிடம் திருவாய்மொழி வியாக்கியானம் கேட்டதையும் அந்த பிரவச்சனத்தின் இடையே ராமானுஜரானவர் தன்னுடைய அபிப்பிராயங்களை சொன்னபோது திருமாலையாண்டானுக்கும் அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுகிறது. ஆளவந்தாரை நீங்கள் நேரில் சந்தித்ததில்லை, ஆனால் ஆளவந்தார் எப்படி இப்படி சொல்லி இருப்பார் என்று சொல்லி இவர் இடையில ஒவ்வொரு அந்த பாசனங்கள் எல்லாம் விளக்கம் சொன்னேன் போன வாரம். எந்தெந்த பாசனங்களுக்கு எப்படி ஆளவந்தாருடைய சாபனம் எப்படி இருக்கும்னு இவர் சொல்லும் போது இவருக்கு கோபம் வருது. நான் ஆளவந்தாருடைய நேரடி சிஷ்யன், நீங்கள் மானசீக சிஷ்யன்தான். அப்படி இருக்கும்போது ஆளவந்தார் இப்படி சொல்லியிருக்க மாட்டாருன்னு எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி இவருக்கு நீங்கள் விஸ்வாமித்திர சிருஷ்டியாக நீர் ஏதேதோ சொல்கிறீர், அதனால மோக்கணுமே உபன்யாசம் பண்ண வேண்டியது இல்லைன்னு காலட்சேபத்தை நிறுத்திடுறார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வந்து கேட்குறார், திருவாய்மொழி காலட்சேபம் நடக்கிறதா, எப்படி நடக்கிறதுன்னு கேட்டார். அப்போ திருமாலையாண்டான் சொல்கிறார், இல்லை எனக்கும் அவருக்கும் ஒத்து வராது. அவர் அவருடைய வழியாக நான் அவர் சொன்ன உபன்யாசங்களை தொடர்ந்து நான் சொல்லும்போது திருவாய்மொழிக்கு இவர் இடையில குறுக்க புகுந்து ஆளவந்தார் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்னு சொல்லி இவர் வாக்குவாதம் பண்ணுறாரு. அதனால நிறுத்திட்டேன்னார். அப்போ சொல்கிறார், நீங்கள் ஆளவந்தாருடைய அவர் சொன்ன ராமானுஜர் சொன்னது ஆளவந்தார் அதே மாதிரி சொல்லி நான் பல தடவை கேட்டிருக்கேன். இந்த பாசுரங்களுக்கு இப்படி வியாக்கியானம்
நீர் ஆளவந்தார் வேறு ராமானுஜர் வேறுன்னு நினைக்காதீங்க. ஆளவந்தாருடைய மறு உருவம்தான் ராமானுஜம்னு நினைத்து கொண்டு எப்பாடுபட்டாவது நீங்கள் இந்த பிரவச்சனத்தை இடையில நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து நல்லபடியாக திருவாய்மொழியை சொல்லி முடிக்கணும் அப்படின்னார். இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னு கேட்டால் ஆளவந்தாருடைய 3 வகையான ஆசைகளில் திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதணும்னு ஒரு ஆசை, அது நிறைவேறாமல் தான் அவர் இறந்துட்டார். அப்போ கடைசியில் அவர் பள்ளிப்படுத்தும் போது இவர் சபதம் பண்ணுறார், நான் ஆச்சாரியனுடைய ஆசையை பெருமாளுடைய அனுகிரகமும் ஆச்சாரியனுடைய திருவடி அனுகிரகமும் இருந்ததுன்னா நான் நிறைவேற்றுறேன்னு சொன்ன உடனே அந்த மடங்கிய விரல்கள் நிமிர்ந்தனன்னு பார்த்தோம். அப்போ திருவாய்மொழியை ஆளவந்தார் எப்படி சொன்னாரோ அதை பூரா கேட்கணும். கேட்டால் தான் இவர் வியாக்கியானம் சொல்ல முடியும், இவருடைய கருத்தையும் சேர்த்து. அதனால் திருவாய்மொழி வியாக்கியானத்தை காலட்சேபத்தை எந்த காலத்தை கொண்டும் நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து நடத்தி முடிங்கோனர். மறுபடியும் நடத்தி கொண்டு வந்தார் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சொன்னதுனால. அப்போ ஒரு முறை மறுபடியும் அந்த பாசுரங்களுக்கு விளக்கம் சொல்லும்போது அப்போ இவர் ராமானுஜர் குறுக்கிட்டு சில விஷயங்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்னு சொன்ன உடனே அப்போ இவர் கோபம் வருது. நீரோ ராமானுஜரை ஆளவந்தாரை நேரில் பார்த்ததே இல்லை, எப்படி நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ராமானுஜர் சொல்கிறார், நான் ஆளவந்தாருக்கு துரோணருக்கு ஏகலைவன் மாதிரி நான் ஆளவந்தாருக்கு ஏகலைவன் அப்படின்னார். அப்போ உணர்றார், ஆகா சந்தித்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் நேரில் சந்திக்காவிட்டாலும் அவருடைய மனக்கருத்தும் இவருடைய மனக்கருத்தும் ஒத்துருக்கு அப்படிங்கிற உணர்ந்து அப்போ திருக்கோஷ்டியூர் நம்பிகள் சொன்னது சரிதான், இவர் ஆளவந்தாருடைய மறு அவதாரம் தான் அல்லது ஆளவந்தாருடைய பிரதிபிம்பம் தான் அப்படின்னு ஒத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளையை அவரிடம் சுந்தரத்தோளுடையான் அவருடைய குமாரர் அவரை ராமானுஜருடைய சிஷ்யராக சேர்த்து இவருக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சேர்த்து விடுகிறார் என்ற அளவோடு போன வாரம் நிறைவு செய்தோம். ஆளவந்தார் ராமானுஜருக்கு 5 ஆச்சாரியர்கள், மானசீக ஆச்சாரியராக ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மானசீக ஆச்சாரியராக ஆளவந்தார் இருந்தார். ஆனால் அந்த ஆளவந்தார் தன்னுடைய சொத்துக்களை தான் சேர்த்து வைத்து கொண்டிருந்த பகவத் குணானுபவங்களை நேரடியாக அவருக்கு ராமானுஜர் கொடுக்க முடியாததுனால அதை 5 சிஷ்யர்களுக்கு, ஏற்கனவே சொன்ன திருக்கோஷ்டியூர் நம்பிகள், திருமாலை ஆண்டான், பெரிய நம்பிகள், திருவரங்க பெருமாள் அரையர், திருமலை நம்பி, இந்த 5 பேர்களுக்கும் அவர் கொடுத்து அந்த 5 சிஷ்யர்கள் மூலமாக ராமானுஜருக்கு உரிய சந்தர்ப்பங்களில் தன்னுடைய விஷயங்களை அவருக்கு போதிக்கணும்னு சொல்லி கட்டளை. அது பிரகாரம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெரிய நம்பிகள்கிட்ட சில விஷயங்களையும் ரகசியார்த்தங்களையும், திருக்கோஷ்டியூர் நம்பிகள்கிட்ட மந்திரோபதேசத்தையும் சர்ம ஸ்லோகத்தையும் பெற்றுக்கொண்டார். திருமாலையாண்டான்ட்ட திருவாய்மொழி வியாக்கியானம், திருவரங்க பெருமாள் அரையற்ற ராமாயண காலட்சேபம், இப்படி ஒவ்வொருத்தரிடம் ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டு வருகிறார். அதில் சில அபிப்பிராய பேதங்கள் இதெல்லாம் வருது, அதெல்லாம் பார்த்தோம். அப்போ ராமானுஜருக்கு சிரசாக யார் இருந்தார்கள்னா ஆளவந்தார் உள்பட 5 ஆச்சாரியர்கள் சிரசு. குரு பரம்பரையினுடைய இதில் என்னன்னு கேட்டால் ஆச்சாரிய பரம்பரையில் சிரசாக அவர்களும் ராமானுஜர் நடுநாயகமாகவும் அவருடைய ராமானுஜருடைய திருவடி சம்பந்தப்பட்ட கூரத்தாழ்வான், முதலியாண்டான், பின்னால் வரக்கூடிய அவருடைய சிஷ்யர்கள் எல்லாம் பாதங்களாகவும் இருந்தார். அப்போ வைஷ்ணவ குரு பரம்பரை ராமானுஜருக்கு முன்னால், ராமானுஜருக்கு பின்னால், அப்போ நடுநாயகமாக ஒரு ஆரத்தினுடைய நடுவில் இருக்கக்கூடிய மின்னக்கூடிய வைரமாக அவர் ஜொலித்தார்னு குரு பரம்பரை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள். இப்போ இதில் உடையவர்
கத்தியத்ரயம், நித்திய திருவாதனப்படி அப்படின்னு 2 நூல்களை இயற்றினார். நித்திய திருவாதனப்படி மூலமாக எப்படி திருவாதனம் எப்படி பண்ணணும் பெருமாளுக்கு அதை நியமனம் பண்ணார். இப்பொழுதும் நாம் நம்முடைய சாலி கிராமத்துக்கு பூஜை பண்ணும்போது அந்த நித்திய திருவாதனப்படி கிரம பிரகாரம் தான் எல்லா கோயில் பூஜையிலிருந்து எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ மடத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். சிஷ்யர்கள் எல்லாம் நிறைய சிஷ்யர்கள். அப்புறம் எந்தெந்த சிஷ்யர்கள் பின்னால் எப்படி சேர்றாங்கிற அது பெரிய தனி கதை வரும். இப்போ கூரத்தாழ்வான், முதலியாண்டான் 2 பேரும் பிரதம சிஷ்யர்கள். அது தவிர மற்ற சிஷ்யர்கள். இவருக்கு திருவரங்க பெருமாளுடைய கோயில் கைங்கரியத்தை ஏற்று நடத்தணும்னு ஆசை. இது ரொம்ப வினோதமான விஷயம், நல்லா தெரிஞ்சுக்கணும். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் கூட. ஆனால் அந்த கோயிலுடைய நிர்வாகம் இவர் கைக்கு வரல. ஏன்னா இவர் கொஞ்சம் புரட்சிகரமானவர், எல்லாரையும் சேர்த்து கொண்டு எல்லா சமுதாய மக்களையும் சேர்த்து கொள்ளணும். ஆனால் அப்போ இருந்த பிராமணர்கள் கோயில் காரியத்தை இவர் எடுத்துக்கொண்டார்னா எல்லாரும் நிர்ணயிச்சுடுவார். அப்போ கோயில் அந்த நிர்வாகத்தில் எல்லா ஜாதிக்காரங்களும் உள்ளே வந்துடுவாங்க. அதனால இவர் கொடுக்கக்கூடாதுங்கிற அபிப்பிராயத்தில் இருந்தார்கள் பிராமணர்கள். ஆனால் இவருக்கு கோவில் நிர்வாகம் தன்னுடைய கைக்கு வரணும்னு ஆசை. எப்படி கோயில் நிர்வாகத்துடைய சாவி வரணுமே, கோயில் நிர்வாகத்தை தான் ஏற்றுக்கொண்டு அதில் ஸ்ரீரங்கம் கோயிலை பிரதானமாக கொண்டு, ஏன்னா வைஷ்ணவர்களுக்கு ஸ்ரீரங்கம் கோயில் தான் பிரதானமான கோயில். 108 திவ்ய தேசத்தில் பிரதானமாக கொண்டது ஸ்ரீரங்கம் தான். அது மாத்திரமல்ல, 12 ஆழ்வார்களாலும் பாடப்பட்ட, அதாவது மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரே கோயில் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தை தவிர வேற கோயில், ரங்கநாதரை தவிர வேற யாரையும் பாடமாட்டேன்னு சொன்ன 2-3 ஆழ்வார்கள் உண்டு. அப்ப எல்லா ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் பெருமை ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு உண்டு. பூலோக வைகுந்தம்னு பேர். இன்னொன்று, ஸ்ரீரங்கத்தினுடைய கதை நமக்கு தெரியும். அந்த பெருமாள் எப்படின்னா ராமரால் பூஜை செய்யப்பட்ட பெருமாள். ராமர் நித்தியப்படி சூரிய வம்சத்தில் அவர்கள் பூஜை செய்த பெருமாள் தான் ரங்கநாதர். ராமருடைய பட்டாபிஷேகம் ஆகும்போது ஆளாளுக்கு ஒவ்வொரு அன்பளிப்பு கொடுக்கிறார். விபீஷணருக்கு கொடுக்கும்போது தான் பூஜை செய்த அந்த விக்கிரகமாகிய ரங்கநாதரை அவர் கொடுக்கிறார். இதை நீ வச்சுக்கொண்டு பூஜை செய்யணும். உடனே அந்த பெருமாளை எடுத்துக்கொண்டு விபீஷணர் வரார். போகும்போது சொல்றார், இந்த விக்கிரகத்தை நீ இலங்கை போகும் வரை தரையில் வைக்கக்கூடாது, வச்சுட்டா அது எடுக்க முடியாது, அதனால் பத்திரமா கொண்டு போய் சேரணும். அவர் ஆகாய மார்க்கத்தில் விபீஷணன் புறப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது தேவர்கள்லாம் ஒன்று கூடி அந்த ஆரிரண்டும் காவேரி அதன் நடுவே ஸ்ரீரங்கம்னு அந்த ஸ்ரீரங்கத்துக்கிட்ட வரும்போது தேவர்களெல்லாம் இந்த இடத்துல பெருமாள் இருந்தால் நல்லா இருக்குமே, 2 பக்கம் காவேரிக்கு நடுவில் குழு ரொம்ப ஏர் கண்டிஷன் பண்ண இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமேனு கொண்ட உடனே எல்லாரும் யார் இந்த விபீஷணனிடம் இந்த பெருமாளை அபகரிக்க முடியும், அவனும் ஒரு ராட்சசன். அப்போ விநாயகர் நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன்னு போகிறார். வர்ண பகவானானவர் விபீஷணனுக்கு சிறுநீர் உபத்திரவத்தை ஏற்படுத்துகிறார். அந்தி மாலை பொழுதாகிறது. விபீஷணன் அப்போ சிறுநீர் கழித்து விட்டு சாந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய நேரம். அப்பொழுது யோசிக்கிறார், யார் கையிலையாவது கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு நம்ம கால் அலம்பிட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து இதை வாங்கி கொள்ளலான்னு பார்க்கும்போது சிறு பையன் அந்த சிறுவனாக காவேரி கரை ஓரமாக விநாயகர் நடக்கிறார்.
விநாயகரை கூப்பிட்டு விபீஷணன் சொல்கிறான், அப்பா இதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ, நான் போய் காலை அலம்பிட்டு சந்தியாவதனம் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் நேரம் வச்சுக்கோனார். அவன் சிறு பையனாக இருக்கக்கூடிய விநாயகர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப வேலை இருக்குது, நான் விளையாட போகணும், அதனால் கொஞ்சம் நேரம் தான் வச்சுக்குவேன், ரொம்ப கனமாக இருக்குது, இதை தூக்கி வச்சுக்க முடியாது, சீக்கிரம் வந்துடணும், இல்லாட்டி நான் கீழே வச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போயிடுவேன்னார். விபீஷணன் சரிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டார். வேகமாக போய் கையை காலை அலம்பிட்டு சந்தியாவதனம் பண்ணிட்டு இருக்கார். இவர் 1 அப்படின்னார். இதை வந்துட்டேன்னு வேகமாக சொல்லிட்டு அப்புறம் 2னார், 3ன்னு சொல்லிட்டு பாருன்னு வச்சுட்டார். வேகமாக வந்து பார்த்தா இந்த விக்கிரகம், கீழே வைக்கப்பட்ட விக்கிரகம் பெருசாக வளர்ந்து ரங்கநாதராக குணதிசை பாதம் நீட்டி வடதிசை இலங்கையை நோக்கி அமர்ந்துட்டார், படுத்துட்டார் சயனத்தில். இவர் அதை அசைச்சு பார்க்குறார், அசைக்க முடியல. கோபமான கோபம் விரட்டின்னு போகிறார் விநாயகரை. இந்த பையன் ஓடிக்கொண்டே போய் மலைக்கோட்டை உச்சியில் போய் மலை மேலே உச்சியில் இருக்கான். ஓடி போய் அந்த சிறுவனை தலையில் குட்டுறார் விபீஷணன். குட்டின உடனே விநாயகராக காட்சி தருகிறார். காட்சி தந்து இவர் சொல்கிறார், எல்லாருடைய தேவர்களுடைய விருப்பப்படி இந்த இடத்துல பெருமாளை சாவனம் பண்ணணும்னு நினச்சோம், அதனால தான் பண்ணணும்னு. உடனே விபீஷணன் மன்னிப்பு கேட்டு தான் தோப்பு கரணம் போடுறான். இப்போதும் அந்த மலைக்கோட்டை விநாயகருக்கு தலையில் அந்த காயம் தலை வீங்கி இருக்கிறதாக ஐதீகம், புடைச்சிருக்கும் தலை மேலே. அப்படிப்பட்ட திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம், பூலோக வைகுந்தம்னு பேர். எல்லா ஆழ்வார்களாலும் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஒரே திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் தான். 2-3 ஆழ்வார்கள் ஸ்ரீரங்கத்தை தவிர வேறு பெருமாளை நினைச்சதே கிடையாது. அவ்வளவு சிறப்புக்குரிய தேசம். அவர் அங்கே இருந்துட்டு விபீஷணர் வருத்தப்பட்டு சொன்ன உடனே, கவலைப்படாத, நான் இங்கே படுத்திருப்பேனே தவிர என்னுடைய பார்வை இலங்கையை நோக்கி தான் இருக்கும், உனக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பேன், என்னுடைய பார்வை இலங்கையை நோக்கி இருக்கும்னு சொன்னார். அதெல்லாம் பார்த்தோம். அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய கோயில் நிர்வாகம் தன்னுடைய கைக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. கோயில் நிர்வாகம் அந்தணர்கள் கையில் இருந்தது. அது நம்முடைய கைக்கு வந்து மடத்தினுடைய நிர்வாகத்தோடு கோயில் நிர்வாகம் பண்ணினால் சில ஒழுங்குமுறைகளை செய்யலான்னு திருவுள்ளம் அவருக்கு. ஒரு நாள் அந்த கோயில் நிர்வாகம் பண்ணக்கூடிய அவருடைய கிரகத்தில் அவருடைய தகப்பனாருக்கோ தாயாருக்கோ திவசம் வருது, திருவத்தியானம். அப்போ வாத்தியார் கிடைக்கல, திண்டாடுறார். அப்பவே அந்த காலத்திலே வாத்தியார் கிடைக்காம திண்டாட்டம் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ மாதிரி எவ்வளோ சுலபமாக வாத்தியார்களையோ பிராமணத்துக்கு ஆளுகளையோ அப்போ வைக்க முடியாது. சில நேரம் சில கண்டிஷன்லாம் உண்டு. யார் வாத்தியாராக இருக்கணும், யார் பிராமணார்த்தம் சாப்பிட்ற சுவாமிகளாக யாரை வரிக்கணுங்கிறதுக்கு நிறைய நீதிகள்லாம் இருக்குது. நம்மளாம் அப்படி பார்க்கறது இல்லை, பண்ணால் போகிறோம்னு பண்ணுறோம். நிறைய நீதிகள் இருக்குது. அந்த நீதிகளுக்கு உட்பட்டவர்களை தான் வந்து பிரகஸ்பதியாக இருந்து நடத்தி வைப்பார்கள். அந்த நியதிக்கு தகுதியானவர்கள் தான் உட்கார்ந்து சுவாமிகளாக உட்கார முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் இவருக்கு அந்த திவசத்தை நடத்தி வைக்கக்கூடிய வாத்தியார் கிடைக்கல. இந்த செய்தி ராமானுஜருக்கு தெரியுது. நேரம் ஆகிக்கொண்டே இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சிரார்த்தம் பண்ணி ஆகணும். அப்ப ராமானுஜர் கூப்பிட்டு கூரத்தாழ்வானை கூப்பிட்டு, இப்படி அந்த கோயில் நிர்வாகஸ்தருக்கு பிராமண சிரார்த்தம் பண்ணுறதுக்கு, அவருடைய பிதர்களுக்கு சிரார்த்தம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கல, அதனால் நீர் போய் நடத்தி வச்சுட்டு வரோம்னார். கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப சந்தோஷம். இதில் என்ன, ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள மனோநிலையை பார்க்கணும். இந்த இடத்துல ரொம்ப அற்புதமாக இருக்கும். இவர் எந்த வகையான இதுவும் சொல்லலை, நீங்கள் போய் நடத்தி கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னார். கூரத்தாழ்வான் அந்த நிர்வாகஸ்தரனுடைய கிரகத்துக்கு போகிறார், இல்லத்துக்கு போய், சுவாமி உடையவர்
உங்கள் பிதிர் சிரார்த்தத்தை நடத்தி கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவிட்டார், அதுக்காக தான் வந்திருக்கேன்னார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகா, சிரார்த்தம் பண்ண முடியாமல் போயிடுமே நினச்சிட்டு இருந்தேன். சாதாரண பிரகஸ்பதி வர்ற நேரத்தில் கூரத்தாழ்வானே வந்து பிரகஸ்பதியாக உட்காந்து என்னுடைய பிதர்களுக்கு நடத்தி கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா கூரத்தாழ்வான் வந்து ஏககிரந்தின்னு பேர். எல்லா வகையான ஸ்லோகங்களையும் எல்லா வகையான மந்திரங்களையும் ஒரே தடவை கேட்டால் போகிறோம். அவர் பின்னால் வரும்போது அழகாக வரும். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சக முக்குமாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடியல்லால் வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்றே. மொழியை கடக்கும் பெரும்புகழான், 2 குவாலிஃபிகேஷன். அவனுக்கு வித்தையில் வந்து ரொம்ப அவனுக்கு எக்கச்சக்கமான நாலேஜ். சொல்லப்போனால் ராமானுஜரோட வயசும் கூட, ஞானமும் நிறைய. அது பின்னால் நிறைய வரும். கூரத்தாழ்வானுக்கும் ராமானுஜருக்கும் வரக்கூடிய சம்பாஷணைகள் வந்து ரொம்ப அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள். மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின். இப்போ பெருமாள் சொல்கிறார், என்னால் கூரத்தாழ்வான்னு சொல்லிட்டாவே மோட்சம் உண்டுனார். கூரத்தாழ்வான் பேரை சொல்லிட்டாவே ரெக்கமெண்டேஷன் லெட்டரே வேண்டாம். கூரத்தாழ்வான எனக்கு தெரியும், கூரத்தாழ்வானோடு நான் சம்பந்தம் உள்ளவன்னு சொல்லிட்டாவே மோட்சம் உண்டுன்னு பெருமாள், வரதராஜ பெருமாள் தன்னுடைய திருவாய் வளர்ந்தார் கூரத்தாழ்வாட்ட. ஏன்னா அவ்வளவு ஞானி, அவ்வளவு உயர்ந்த உள்ளம் கொண்டவர் அவர். அதனால ஆச்சாரியன் அவர் வந்து உடையவரை விட வயசில் கூட, ஆனாலும் அவருடைய சிஷ்யராக பிரதம சிஷ்யராக இருந்து பணிவிட பண்ணி பின்னால் வரும். அவர் ஆச்சாரியனுக்காக எதையெல்லாம் இழந்தார், தன்னுடைய சொத்தை இழந்தார். இந்த தரிசனம் கிடைக்கணுங்கிறக்காக வைஷ்ணவ தரிசனத்துக்காக தன்னுடைய தரிசனத்தையே இழந்தார். அவருடைய கண்ணை இழந்து நமக்கெல்லாம் வைஷ்ணவ தரிசனத்தை காட்டினவர். அப்படிப்பட்ட கூரத்தாழ்வான் வந்திருக்காருன உடனே அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பிதர்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கா, நீங்கள் வந்து அவளுக்கு சிரார்த்தத்துக்கு நடத்தி கொடுக்க பிரகஸ்பதியாக வந்திருக்கேள், அதுவும் உடையவர் உத்தரவு கொடுத்துருக்கார், ரொம்ப சந்தோஷம் வாங்குவோனார். சிரார்த்தம் திருவாராதனம் ரொம்ப நல்லா நடந்தது. திருவத்தியானம் கேட்கணுமா? ரொம்ப கிரமப்படி, ரொம்ப அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக நடந்தது. எல்லாம் முடிஞ்ச உடனே அவளுக்கு சம்பாவனைகளை கொடுக்கப்பட்டது. அப்போ கூரத்தாழ்வானுக்கு பட்டு வேஷ்டி அது இதெல்லாம் வச்சு நிறைய சம்பாவனை, நிறைய பணத்தை வச்சு கொடுத்து இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னார். திருப்தி சொல்லுங்க அப்படின்னார். இப்போது வைஷ்ணவத்தில் உண்டு, திருவத்தியானம் முடிஞ்சவொடனே திருப்தி சொல்லுவாள். எனக்கு நீங்கள் சாப்பிட்டது, நீங்கள் கொடுத்தது, நடத்தினது எல்லாம் திருப்தி சொன்னால்தான் பிதர்கள் புறப்பட்டு போவா. சாப்பிட்டவர்களும் பிரகஸ்பதியும் பிரகஸ்பதியாக இருக்கிறவங்களும் திருப்தி சொன்னதுக்கப்புறம் தான் பிதர்களுக்கு உத்தரவு கொடுக்கறது. இவர் திருப்தியாக சொல்லலை. கூரத்தாழ்வான் என்ன சுவாமி அப்படின்னார். மறுபடியும் கொஞ்சம் நோட்டு கட்ட வச்சார். திருப்தி இல்லை, சொல்லவே இல்லை ஒன்றும். இப்போ கேட்டார், இப்போ எவ்வளோ நேரம் பண்ணின அந்த கர்மாவுக்கு பிரயோஜனம்லாம் போயிடும். திருப்தி சொல்லி சம்பாவனை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணாதான் பூர்த்தியாகும். இவராக திருப்தியாக சொல்லலை கூரத்தாழ்வான். இவர் ஒவ்வொன்றா என்னென்னவோ வைக்கிறார். தன்னுடைய அவரால் முடிந்த அதிகபட்சம் இதெல்லாம் வைக்கிறார். அப்போ சுவாமி ஏதோ சொன்னால் நீங்கள் திருப்தி அடைவேன்னார். நீங்கள் கோயில் நிர்வாகத்துடைய சாவியை கொடுத்தேன்னா திருப்தியாக வேண்டாம். உடனே இப்போ வேறு வழி இல்லாமல் கோயில் நிர்வாகத்துடைய சாவியை வச்சார். உடனே திருப்தி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்தார். வந்த உடனே உடையவர் கேட்குறார் கூரத்தாழ்வான்ட்ட, இதெல்லாம் ரொம்ப ரசமான, இதெல்லாம் மனசுக்குள்ளே அனுபவிக்கணும். என்ன சுவாமி போயிட்டு வந்தீரா, நல்லா நடத்தினீரா அப்படின்னார். ஓ பேஷா, நல்லா நடத்தினேன். நல்லா நடந்ததா? நல்லா நடந்தது. சம்பாவனை என்ன கொடுத்தார் அப்படின்னு இந்தாங்கோன்னு அந்த சாவியை கொண்டு தான் அவருடைய பாதத்தில் வச்சார். கோயிலுடைய நிர்வாகத்தினுடைய சாவியை. உடையவர் சிரிச்சுட்டே சொன்னார், இது
ஏன்னா அவருடைய திருவுள்ளம் கோவில் சாவியை வாங்கணுங்கிறது, கோயிலுடைய நிர்வாகத்தை கைப்பற்றணும்னு. அதை சொல்லவே இல்லை கூரத்தாழ்வான்ட்ட, நீ போய் கோயில் சாவியை வாங்கிட்டு வான்னு. குறிப்பறிந்து இவர் நடந்துட்டார். உடனே சிரிச்சு கொண்டே கேட்டார், இது மாத்திரம்தான் கொடுத்தாரா அப்படின்னார். இல்லை இல்லை, நிறைய சம்பாவனைகள், பணம், துணிமணி எல்லாமே கொடுத்தார். அதெல்லாம் எங்கே அப்படின்னார். அதெல்லாம் நமக்கு தேவைப்படாதுன்னு வர்ற வழியில் வரக்கூடிய பிராமணர்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்னார். ரொம்ப சந்தோஷம். கூரத்தாழ்வானுக்கும் ராமானுஜருக்கும் நடந்த நிறைய சம்பாஷணைகள், நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும். ஆச்சாரியனுடைய சிஷ்யனுடைய உறவு முறையில் எப்படி மதுரகவி ஆழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கே பார்க்கலாம். அதிலிருந்து கோவில் நிர்வாகம் உடையவருடைய கைக்கு வருகிறது. உடையவர்கள் அதில் பல வகையான சீர்திருத்தங்களை பண்ணுறார். இந்த உடையவர் சீர்திருத்தங்களை பண்ணுறது அங்கே பூஜை பண்ணக்கூடிய சில பிராமணர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா இவர் ரெவல்யூஷனரி, அதோட இப்படித்தான் செய்யணும் நியமங்களை கண்டுபிடிச்சார். இன்றைக்கும் உடையவர்களுடைய நியமனப்படையாக இப்போ வரைக்கும் நடக்கிறது. இன்றைக்கி நமக்கு பிரபந்தங்கள் நமக்கு கிடைக்கிறதுனா புஸ்தகத்தில் படிக்கிறது பெருசு இல்லை, அதை ராப்பத்து பகல் 10 உற்சவமாக நடத்தி அதை வழிமுறைக்கு கொண்டு வந்து எல்லா சாதாரண ஜனங்கள் கூட பிரபந்தத்தை காதில் கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தவர் ராமானுஜர் எம்பெருமானார். அவர் மூலமாக தான் இந்த வைஷ்ணவம் தலைச்சதுன்னு ஒரு பக்கம் 3 வகையான பிரயோஜனங்கள் நமக்கு கிடைச்சிது. ஆழ்வார் பாசுரங்கள் இன்னைக்கு வரைக்கும் அழியாமல், அது ஏன்னா காலக்கிரமத்தில் அழிஞ்சிடுத்தோம். புஸ்தகத்தில் இருந்தால் கூட அது அழிஞ்சிடும், ஏன்னா புஸ்தகத்தை நம்ம படிக்க மாட்டோம். அதனால அதை நடைமுறையில் உற்சவங்களில் 4000 சொல்லணும். அரையர் சேவையை ஒழுங்குபடுத்தி எப்படி நடத்தணும், ராப்பத்து பகல் 10 உற்சவங்கள் எப்படி நடக்கணும், என்னென்ன கிரமங்களை ஏற்படுத்தினார். இது அங்கே உள்ள சில அர்ச்சகர்களுக்கு இவருடைய நடைமுறைகள் பிடிக்கல. அதனால இவர் தினசரி உடையவர் என்ன பண்ணுவாங்க, 7 வீட்டில் காலம்பரை மாத்தூரம்னு பொம்மாட்டி கையிலால் விஷ வாங்கி அதை தான் சாப்பிடுவார். 7 வீட்டுக்கு காலம்பரை எந்திருந்த உடனே பாசனம் சொல்லிட்டு போவார், விஷை எடுவார். அந்த விஷையை வாங்கிட்டு அதை வச்சு சாப்பிட்டுட்டு அதுதான் அவருக்கு சாப்பாடு. இந்த ஒரு பிராமணர் வீட்டில் பிச்சை எட போகும்போது அவர் ராமானுஜருக்கு விஷம் வச்சு கொண்டுடணும். இவர் கோயில் நிர்வாகத்தில் நம்ம விஷயத்தில் நிறைய தலையிடுறார். ஏன்னா தெரியுமே, சில விஷயங்கள் நல்லதை சொல்லும்போது நமக்கே கஷ்டமாக தெரியும். அதனால் அவருடைய மனைவிட்ட அவருக்கு விஷை போடும்போது அதில் விஷத்தை கலந்து இதை விஷை போடும்போது கொடுத்துடுனார். ஆனால் அந்த பெண்ணுக்கு இது மகா பாதகமாச்சே, செய்யக்கூடாதே அப்படின்னு ஒரு உறுத்தல் இருந்தது. ஆனால் தன்னுடைய பர்த்தா சொல்லும்போது அதை தட்ட முடியலை. ஆகவே விஷ உணவை கொண்டு வந்து போடுறா. போடும்போது ஒரு சமிக்கையில் காட்டிடுறா, இதை சாப்பிடாதீங்கன்னு. இதை புரிந்து கொண்டாரு, வாங்கிட்டு அந்த போய் கீழே போட்டுறாருன்னு வச்சுக்குவோம். இந்த விஷயத்தை தன்னுடைய சிஷியர்கள்ட்ட சொல்லிடுறார். இந்த விஷயம் தெரிஞ்சு போகிறது. ஆனால் அதுக்காக அவர் அந்த அர்ச்சகரையோ அந்த பிராமணரையோ தண்டிக்கலை. பெரியவா நம்ம செய்யக்கூடிய சில சீர்திருத்தங்கள் அவளுக்கு பிடிக்கல, பகவான் விட்ட வழி, பகவானே நீ அவருக்கு நல்ல புத்தியை கொடுன்னு சொல்லிட்டு அதை பொருட்படுத்தலை. இந்த விஷயம் திருக்கோஷ்டியூர் நம்பிகளுக்கு தகவல் போகிறது. போனோன்னு பதறி அடிச்சுட்டு ஓடி வரார். ஸ்ரீரங்கம் வந்து உடையவருக்கு கேட்கணும் என்ன நடந்ததுன்னு, அங்கே கோவிலில் உள்ள வேலை கண்டிக்கணும் அப்படிங்கிற பெரிய திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அங்கேருந்து வரார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் அங்கே வந்துட்டாருங்கிற செய்தி கேட்ட உடனே ராமானுஜருடைய மடத்துக்கு அந்த செய்தி போகிறது, திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ஸ்ரீரங்கத்துக்கு வராருன்னு. உடனே
ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் அவரை எதிர்கொண்டு வரவேற்க போறார். என்ன, தன்னுடைய ஆச்சாரியன் இல்லை, திருமந்திர உபதேசம் பண்ணவர், சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணவர். அதனால இவர் தன்னுடைய பக்த கோஷ்டிகளோடு போய் வரவேற்கிறார். காவேரி நல்ல வெயில், காவேரியில ஆற்ற மணல்ல கொதிக்கிறது வெயில். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் வந்த உடனே உடையவர் சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவரை வரவேற்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இப்போ சாஸ்திரம் என்னன்னு கேட்டால், ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணால் எந்திருக்கோன்னு சொல்லணும், ஆசீர்வாதம் பண்ணிடணும், ஆசீர்வாதம் பண்ணால் எந்திருந்துருவாங்க. ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணணும், இல்லாட்டி ரொம்ப சின்னவங்களா இருந்தால் தூக்கி விட்டு எழுப்புவா. இவர் கையை கட்டிட்டு அப்படியே நிற்கிறார். இவர் கொதிக்கிற மணல்ல சாஷ்டாங்கமா உடம்புல எப்படி இருக்கும்னு தெரியும்ல. ஒரு சன்னியாசி உடம்புல ஆடையெல்லாம் கிடையாது, மேலே உடம்புல இது இருக்காது. அப்படியே நெடுஞ்சான்களையா விழுந்து கிடக்கார். எந்திருக்கவே இல்லை. அவர் எந்திருக்க சொன்னா தான் எந்திருக்க முடியும், அல்லது ஆசீர்வாதம் பண்ணி எழுக்கணும். அப்படியே இவர் திருக்கோஷ்டி நம்பிகள் அப்படியே இருக்கார், சத்தம் போடாம பார்த்துட்டு. கீழே இருக்கிற சிஷ்ய கோடிகள்லாம் அப்படியே ஆச்சரியத்தில் முழிக்கிறார். என்ன குரு சிஷ்யனுடைய உறவு என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு கல் நெஞ்சா. ஏற்கனவே இந்த மனுஷன் 18 தடவை நடக்க விட்டார் திருமந்திர உபதேசத்துக்கு. இப்போ என்னன்னா இவ்வளவு ஆச்சாரியனுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணும்போது இந்த வெயில்ல கொதிக்கக்கூடிய மணல்ல விழுந்து கிடக்காரு, இவரை எழுப்பாம இருக்காரேன்னு எல்லாரும் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருந்தப்ப பிரணாத்திகரன் ஒருத்தர் சிஷ்யர், அவர் பேர் கிடாம்பியாச்சான்னு பேர். அவருக்கு பொறுக்க முடியல. என்ன ஒரு ஏன்னா செக்கச்சேன்னு ராமானுஜர் அவ்வளோ அழகா சிவப்பா இருப்பார். ஒரு அழகான புஷ்பத்தை கொதிக்கிற மணல்ல போட்டு அந்த கருமுகை பூவை கருக விட்டது மாதிரி ஆயிடுத்தே வெயில்ல. ஏன்னா இவருக்கு ஆச்சாரியன் இல்லை, அவர் ஆச்சாரியனுடைய திருமேனியை இப்படி வெயில் தகிக்கிற வெயில்ல உடம்பு இப்படி இருக்கே. என்ன ஆச்சாரியன் சிஷ்யனுடைய உறவு? என்னதான் ஆச்சாரியனா இருந்தாலும் இப்படி ஒரு சிஷ்யனை கஷ்டப்படுத்தலாமா அப்படின்னு நினைச்சவர் அவரை உடையவரை லேசா தூக்கிட்டு இவர் உள்ள படுத்துட்டார். தான் மேல விழுந்து படுக்கிற மாதிரி இவர் அந்த மணலில் படுத்துட்டு அவர் மேல இவரை தூக்கி போட்டுட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு சிஷ்யாளுக்கெல்லாம். என்ன இவர் பாட்டுக்கு உடையவரை தூக்கிட்டாரே, ஆச்சாரியனை தூக்கி தன் மேல கடத்திட்டு வந்துருக்காரன். உடனே திருக்கோஷ்டி நம்பிகள் அனுகிரகம் பண்ணி உடையவரை எழுப்பிட்டு கிடாம்பியாச்சானை எழுப்பி, நான் இப்படி ஒருத்தனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி பரிசோதனை பண்ணேன். ஆச்சாரியனுடைய தேக ஆரோக்கியத்தையும் தேக சௌகரியத்தையும் யார் ரொம்ப அக்கறை செலுத்துறாங்கன்னு பார்த்தேன். அதனால இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். நீங்கள் இனிமேல் பிச்சைக்கு போக வேண்டாம், பெண்கள் கையினால் பிச்சை வாங்கி சாப்பிடணும். அதனால தான் நமக்கு இது முதல்ல கற்றுக் கொடுக்கறது என்ன, உபநயனம் பண்ணும்போது பவதி பிச்சாந்தேகின்னு பெண்களெல்லாம் அரிசி போடுவா. இதெல்லாம் சாஸ்திரத்தில் பல விஷயங்கள் நமக்கு தெரியாமே பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல கற்றுக் கொடுக்கறது பிராமணன் பிச்சை வாங்கி சாப்பிடணும். அது யார் கையிலாம் ஆம்பளை கையினால வாங்கக்கூடாது. ஏன்னா மனசார கொடுப்பான்னு சொல்ல முடியாது, இவனுக்கு வேறு வேலைகள் இல்லைன்னுடுவான். அதனால் பெண்கள் கையினால, அதனால தான் தாயாராக அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறது. எல்லாரும் அதுலேயும் சன்னியாசி ஆகிட்டானா எல்லாரும் தாயார். பவதி பிச்சாந்தேகின்னு பிச்சை வாங்கி அந்த பிச்சையில் வாங்கித்தான் சாப்பிடணும். அதனால் நீ இன்று முதல் ஏகமாசூரமாக இந்த கிடாம்பியாச்சானை ஒரு பெண்ணாக நினைத்து கொண்டு அவருடைய கையினால் சமையல் பண்ணி அந்த இதை விச்சாரணமாக நீங்கள் சாப்பிட்டு இருங்கோ அப்படின்னு சொல்லி கிடாம்பியாச்சானை நியமனம் பண்ணுறார். கிடாம்பியாச்சான் அன்று முதல் உடையவருடைய ததியாராதனத்தை ஏற்றுக்கொண்டுக்க. அவர் தான் அன்னையிலேருந்து அவருடைய சாப்பாடு
எல்லாம் பால் காய்ச்சறது எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கொண்டு அவருக்கு ஆகாரங்களை கவனித்து கொண்டு ஏக மாதூரமாக ஆச்சாரியனுடைய கட்டளைப்படி நடந்து கொண்டிருக்கிறது. என்றைக்குமே உடையவர் கோஷ்டியோடு தான் போய் பெருமாள் சேவைக்கு போவார். ஏன்னா எப்பவுமே தெரியுமே, ஆச்சாரியன் போகும்போது கூட 4-5 சிஷ்யாலாம் வருவா. எல்லாரும் போய் பெருமாளை சேவிக்கும் போது கோஷ்டியில் எல்லாம் சாத்து முறையெல்லாம் சொல்லி பெருமாள் சேவிச்சுட்டு தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு வருவா. ஒரு நாள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் தனியாக போகிற மாதிரி வந்துடுத்து. போகும்போது இன்னொரு அர்ச்சகர் பெருமாள் தீர்த்தத்தில் விஷத்தை கலந்து அவர் கொடுக்குறார். இதெல்லாம் உண்மையிலேயே நடந்தது. ஒரு காரியம் செய்யணும்னா, நல்லது செய்யணும்னா, ராமானுஜருக்கே இந்த சோதனைனா நமக்கு எப்படி இருக்கும்? அதனால் நல்ல காரியங்களை செய்ய விட மாட்டான். இன்னொன்று விளையாட்டாக சொல்லணும்னா, பிராமணனுக்கு எதிரி வெளியே கிடையாது, பிராமணனே தான் எதிரி. அதனால விஷம் கலந்த பெருமாள் தீர்த்தத்தை கொடுத்தார். தெரிஞ்சு கொடுத்து. ஆனாலும் பகவான் நாராயண காயேன வாச்சா மனசேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகிருதேஸ்வாவா கரோமி எச்ச சகலம் பரஸ்மை ஸ்ரீமான் நாராயணாயி சமர்ப்பயாமி. நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவாகட்டும், நம்ம ஏற்றுக்கொடுக்கிற அத்தனையும் பெருமாளிடம் சமர்ப்பணம் பண்ணிட்டா அதில் உள்ள தோஷங்கள்லாம் நீங்கிடும். பெருமாளுக்கு நினைத்து கொண்டு சாப்பிட்டுறார். அது அப்படியே ஜீரணம் பண்ணிடுறார். இன்னொன்று, அவர் எப்படிப்பட்டவர்னா, அவரே ஏற்கனவே ஆதிசேஷனுடைய அம்சம். அதனால் அவரை விஷம் ஒன்றும் பண்ணாது. அப்படி அதை உணர்ந்த உடனே கொஞ்ச நேரத்தில் அவர் திருந்திடுறார், மன்னிப்பு கேட்குறார். ஆனால் இதில் யாரையுமே தண்டிக்கல. அவர் இப்படி போகிறது. ஒரு நாள் ஒரு அத்வைதி யஜ்ஞமூர்த்தின்னு பேர், மகா பண்டிதர். அவர் வேத சாஸ்திரங்களை கரைச்சி குடித்தவர். அந்த காலத்தில் தெரியுமே, ஒவ்வொருத்தாலையும் திக்விஜயம் பண்ணி ஜெயிச்சா தான் அந்த தன்னுடைய சித்தாந்தத்தை நிர்ணயம் பண்ண முடியும். வெறுமை ஏற்றுக்க முடியாது. ஏற்கனவே கம்பராமாயணம் பார்க்கும்போது பார்த்தோம், கம்பராமாயணத்தை அரங்கேற்ற விடலை. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இப்போ மாதிரி நம்ம நினச்சபடி பேசிட முடியாது, நினச்சபடி ஏதோ நல்லா உளறல, அது மாதிரி உளறிட முடியாது. பல சதஸில், பல சபையில் பல பேர் அதை நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள் பூரா பல வகையான ஸ்க்ரூட்டினிக்கு உட்பட்டு தான் வந்திருக்கு. அந்த அத்வைதி யஜ்ஞமூர்த்தின்னு பேர். ஏற்கனவே யாதவ பிரகாசரை பற்றி சொல்லியிருக்கோம். பெரிய ஞானி அவர். அவர் வாதத்துக்கு அழைக்கிறார். நான் அத்வைத சித்தாந்தத்தை நான் ஸ்தாபிக்க வந்திருக்கேன். நீங்கள் உங்கள் வசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ அவர்கள்ட்ட தெரிஞ்சது தான் இது. இப்போ அந்த காலத்தில் சொல்லுவோம் அனல்வாதம் புனல்வாதம்லாம் சொல்லுவார். அது சைவ சமயத்தில் நிறைய இருக்குது. இப்போ 18 நாட்கள் நாள் நிர்ணயிச்சு 18 நாளில் 18ஆவது நாளில் யார் ஜெயிக்கிறாங்களோ அப்படின்னு நிர்ணயம் பண்ணி தினசரி வாக்குவாதம் நடக்கிறது திருவரங்கத்தில். 16 நாள் 2 பேரும் சமமாக, யாருமே ஜெயிக்காமல் 2 பேரும் சமமாக கருத்துக்கள்ல. ஏன்னா வேதத்தில் இருந்து வேதம் 2 விதமாக இருக்குது. ஏற்கனவே போகும்போது சொன்னோம். வேதத்தில் அத்வைத சித்தாந்தத்துக்கும் பொருத்தமாக இருக்கும், வசிஷ்டாத்வைத துவைத சித்தாந்தத்துக்கும் பொருத்தமாக இருக்கும். 2 பேரும் ரொம்ப வாக்குவாதம் தொடர்ந்து நடக்குது. 17ஆவது நாள் வாக்குவாதம் ரொம்ப, இவருடைய யஜ்ஞமூர்த்தியுடைய வாதம் ரொம்ப பலமாக இருக்கு. 18ஆவது நாள் நிறைவு பெறணும். 17ஆவது நாள் யஜ்ஞமூர்த்தியுடைய வாதம் ரொம்ப பலமாக இருக்கு. எல்லாரும் பாராட்டுகிறார்கள். அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டுறது மாதிரி இருக்கு. உடனே அன்று இரவு படுக்க போகும்போது ரொம்ப உடையவர் ரொம்ப கவலைப்பட்டு, ஆஹா, இதுவரை நாம் காப்பாற்றி வந்த இந்த வசிஷ்டாத்வைத சித்தாந்தம் ஆளவந்தாரால் நிர்ணயிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு நம்முடைய ஆச்சாரியர்களால் நிர்ணயிக்கப்பட்ட இந்த சித்தாந்தம் என் காலத்தோடையும் முடிஞ்சிடும் போல இருக்கே. இவரை எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய மகா ஞானியாக இருக்கார் அப்படின்னு நினைத்து கவலைப்பட்டு கொண்டு
பெருமாள்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணுறார், காஞ்சி பேரருளாளன்ட்ட வரதராஜ பெருமாள்கிட்ட, சுவாமி என்ன இப்படி கைவிட்டேரே, ஆள வந்தாரும் இல்லையே, என்னோடு இத்தனை நாளாக கட்டி காப்பாற்றி வந்த இந்த சித்தாந்தம் என்னோடு நிறைவாகிடும் போல இருக்கே அப்படின்னு கவலைப்பட்டப்ப அவருடைய கனவுல காஞ்சி பேரர்களால் தோன்றி, கவலைப்படாதீர், ஆளவந்தாருடைய மாயாவாத கண்டனம்னு ஒரு அவருடைய வியாக்கியானம் இருக்கு, அதை வைத்துக்கொண்டு நீ மாயாவாத கண்டன ஸ்லோகத்தை சொன்னேன்னா அவரை ஜெயித்து விடலாம்னு சொன்னார். உடனே மாயாவாத கண்டனத்தை புரட்டி பார்க்குறார். இவர் படிக்க 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 இவருக்கு அந்த ஓலையை எடுத்து மாயாவாத ஆளவந்தாருடைய மாயாவாத கண்டனம்னு அதை பற்றி படிக்க இவருக்கு அப்படியே புலகாங்கி அடைஞ்சி ஒரு தெம்பு வந்துடுறாரு. எப்படி கோர்ட்டில் வக்கீல் போவான்ல, ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சுன்னா அன்றைக்கி போய் சிம்ம கர்ஜனை பண்ணி ஜெயிச்சிடலான்னு. இவர் 18வது நாள் அந்த சபைக்கு அப்படி நடந்து வந்து கம்பீரமாக வரார். ஏன்னா நேற்றுக்கு போகும்போது ஒரு சோர்வாக போனார். 17வது நாள் யஜ்ஞமூர்த்தி ரொம்ப கர்வமாக இருந்தார், நம்ம ஜெயிச்சுட்டோன்னு. இவர் சோர்வாக திரும்பி போனார். திரும்பி வரும்போது இவர் வந்த கம்பீரமாக வந்ததை பார்த்த உடனே யஜ்ஞமூர்த்தியால் அவருடைய தேஜஸையும் அந்த அவருடைய வந்த நடைய கம்பீரத்தை பார்த்த உடனே இவருக்கு வாக்குவாதம் பண்ணவே தோணலை. 18வது நாள் இவர் வாக்குவாதத்துக்கு வந்து மேடையில் உட்கார்ந்த உடனே யஜ்ஞமூர்த்தி எழுந்து நெடுஞ்சான் கிடையா காலில் விழுந்தார். இன்றைய தினம் நான் உங்களோடு வாதாடப் போவதில்லை, நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன், என்னை நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படியே உடையவருக்கு ஏற்பட்ட சந்தோஷம், ஆஹா, ஆளவந்தாருடைய கீர்த்தியே தனி. இன்னைக்கும் நமக்கு வைஷ்ணவனுக்கு அது ஒரு பெருமை என்னன்னா, பெருமாளுடைய பிரபந்தங்களையும் பெருமாளுடைய ஸ்லோகங்களையும் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டா நமக்கு தானாகவே ஒரு தெம்பு வரும், நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ் வரும். இதை நான் பல முறையில் அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதை இப்போ சொல்கிறதுல கூட தப்பு இல்லை. ஏன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்கிறதுனா ஏன்னா நமக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். நான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது சின்னதுரைன்னு ஒரு போஸ்ட் மாஸ்டர் எல்லாரையும் வரட்டுவார், திட்டுவார். அப்படிப்பட்டவர் நான் ஆனால் கொஞ்சம் அவர்கிட்ட என்னை வந்து அவருடைய பிஏயாக சேர்த்துக்கிறேன், நீங்கள் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருங்கன்னு. நான் இப்போ அவரை சொன்னேன், எனக்கு உங்களுக்கு ஒத்து வராது, நீங்கள் எல்லாரையும் கண்ணாப்பினான்னு திட்டுவீங்க, நானும் கோபத்தில் எடுத்து பேசிடுவேன், அப்போ ஒத்து வராது, வேண்டாம், நான் என்ன வேறு ஏதாவது ஒரு உங்கள்கிட்ட போடுங்க, நான் உங்கள்கிட்ட, நீங்கள் தான் ஆஃபீஸ்லேயே சீனியர் போஸ்ட் மாஸ்டர், அவர் உங்கள்கிட்ட சண்டை போட்டுன்னு நான் இருந்தேன்னா உங்களுக்கும் மரியாதை இருக்காது, எனக்கும் இது இருக்காது, போயிடும் அப்படின்னு. அப்படி சொன்னார். இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு, நீங்கள் உள்ளேயே வர வேண்டாம், உங்களை சேம்பருக்குள்ளேயே நான் கூப்பிட மாட்டேன், உங்களை சேம்பருக்குள்ளேயே கூப்பிட மாட்டேன், நீங்கள் வெளியில் இருந்துங்க, எதுனாலும் ரைட்டிங்லேயே பேசிக்குவோம், ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட ரைட்டிங்கில் கரெக்ட் பண்ண சொன்னால் நீங்கள் கரெக்ட் பண்ணி எனக்கு பையில் உள்ளே அனுப்புவோம், நான் கையெழுத்து போட்டுறேன் அப்படின்னார். இப்படி இதாகிடுச்சு. ஒரு நாள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது சின்ன தப்புனா அது பெரிய விஷயமாயிடும். அது உள்ளே போயிடுத்து, அங்கே பியூன் போய் வைக்கிறான், இவர் கோபத்தில் கண்ணாப்புனான்னு திட்டுறாரு, என்ன இப்படி பண்ணிட்டாங்க, கூப்பிடு உள்ள அப்படிங்கிறார். உள்ள எனக்கு என்ன தப்புன்னு புரிஞ்சு கொடுத்தோம், ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு. உடனே உங்களை போஸ்ட் மாஸ்டர் உள்ளே கூப்பிட்றாரு. அது வரைக்கும் நான் ஜாஸ்தி உள்ளே போகிறதில்ல, அந்த ஃபைல் உள்ளே போயிருக்கு, நானும் உள்ளே போகிறேன். இப்போ இது கிட்டத்தட்ட யஜ்ஞமூர்த்தி ராமானுஜருடைய இதை வரப்போது எனக்கு அந்த இது ஞாபகம் வரும். வேற ஒன்றும் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திர் மதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசானமாமே அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஆண்டவா, அந்த ஆள் என்னத்தையோ திட்ட போகிறான், நான் என் வாயில் என்னத்தையாவது பேசிட போகிறேன், பெரிய கலட்டாக போகிறது. எல்லாரும் நாராயணனை திட்ட போகிறான்னு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
நான் தான் எங்கள் ஆஃபீஸர்லாம் என்ன கண்டா பயப்படுவோம். அப்படி ஒரு சூழ்நிலை ஆஃபீஸில். நல்லா டோஸ் வாங்க போகிறான்னு எதிரி யூனியன்கள் மற்ற ஆளுகள்லாம் அங்கே சேம்பருக்கு வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே போனால் வகையாக டோஸ் வாங்குவார் இவருன்னு. நான் உள்ளே வெறும் சோஸ்திரத்தை சொல்லிட்டு உள்ளே போனேன். உள்ளே போன உடனே அவர் என்னுடைய மூஞ்சியை கூட பார்க்கல. எல்லாரையும் மூஞ்சியை பார்த்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுவார். மூஞ்சியை கூட பார்க்கல. இந்த இதை கரெக்ட் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்ட்டு ஃபைலை தூக்கி வச்சிட்டார். 2 செகண்டு தான். நான் திரும்ப வாங்கிட்டு வந்து அதை கரெக்ஷன் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு ஒரு நிமிஷம் அன்றைக்கி ராத்திரி எனக்கு தோணுது, என்னடா எல்லாரையும் மூஞ்சிக்கு நேராக கண்ணாப்புனாலும் பேசக்கூடிய அந்த மனுஷன், அந்த ஆஃபீஸர் என்ன தலையை கூட நிமிந்து பார்க்கல. என்ன காரணம்னா நம்ம நெத்தியில் இருக்கக்கூடிய திருமண். நான் ஆழ்வார் சொல்வாரா இல்லையா, சென்னி ஓங்கு தன் திருவேங்கடமுடையாய் உலகு தன்னை வாழ நின்று நம்பி தாமோதரா சதுரா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்புரியொற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். அப்போ நமக்கு பாதுகாப்பு என்னென்னா, நம்ம உடம்புக்கு, நம்ம மனசுக்கு, நம்ம ஆத்மாவுக்கு, நம்முடைய உடைமைகளுக்கு. ஆழ்வார் எவ்வளோ அழகாக சாதிக்கிறார் பாருங்க. என்னையும் என் உடைமையையும், என்னோட உடைமைனா யார்? என் பொண்டாட்டி, புள்ள, ஆற்றுல இருக்கிற பாத்திரங்கள்லேருந்து எல்லாத்துக்கும் என்னையும் என் உடைமையையும் உன் சக்கரப்பொறியொற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். உன்னோட திருமண சீச்சரணத்தை எட்டுட்டு நம்முடைய வீட்டு வாசலில் திருமண சீச்சரணத்தை வச்சு பெருமாளுடைய படத்தை வச்சுட்டோன்னா நமக்கு மனசுக்குள்ளே என்ன தோணும்னா, இது நம்முடைய சொத்து இல்லை, பகவான் கொடுத்துருக்கான், நமக்கு அனுபவ பாத்தியம்தான், இதை அனுபவிக்கிறதுக்கு தான் நமக்கு ரைட் இருக்குது, இது நம்முடைய சொத்து இல்லை, பகவானுடைய சொத்து. என்னையும் என் உடமையும் உன் சக்கரை பொருட்டி வெற்றி கொண்டு நின்னரிலே புரிந்திருந்தேன். இதெல்லாம் உன்னுடைய அனுகிரகம் தாப்பா, இதெல்லாம் எனக்கு சொந்தம் இல்லை, ஏதோ அனுபவம் பாத்தியமாக கொடுத்துருக்கேன். இந்த உடம்புல இருந்து எல்லாமே, சொந்தக்காரர்லேருந்து, அம்மாலேருந்து, பிள்ளையிலேருந்து, தம்பியிலேருந்து, தங்கையிலேருந்து எல்லாம் கொடுத்தது அனுபவ பாத்தியம்தான். இதை முடிச்சுட்டு நீ தான் எனக்கு சொந்தம். அழகா பட்டணத்தார் சொல்லுவார், ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, பேரும் சதமல்ல, பெற்றோர் சதமல்ல, நீயே சதம் என் கேகச்சி எம்பனேம்பர். எனக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, நீ தான் நிரந்தரம். அப்ப அந்த மாயாவாத அந்த நிலையை பார்க்கும்போது நமக்கு சாதாரணமான ரொம்ப கடைக்கோடியில் இருக்கக்கூடிய நாராயணனுக்கு ஒரு நெத்தியில் திரும்ப நட்டுட்டு 2 பாசுரங்களை சொன்னவனுக்கே இப்படி ஒரு சக்தியும் இவ்வளோ ஒரு தேஜஸும் தெம்பும் கிடைக்கிதுன்னா, சதாசர்வாலும் பெருமாளுடைய அம்சமாக, ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்து ராமானுஜர் எப்படி, இதெல்லாம் நாம் கற்பனை பண்ணி பார்த்தா சந்தோஷப்பட முடியும். இதை விளக்கி சந்தோஷப்பட முடியாது, விளக்க முடியாது. இதை அப்படி அவர் தேஜஸோடு வந்த உடனே யஜ்ஞமூர்த்தி அவருடைய திருவடியில் சாஸ்திராங்கமாக நமஸ்காரம் பண்ணி, என்னுடைய தோல்வியை நான் ஒத்துட்டேன், என்னை நீங்கள் உங்களுடைய சிஷியராக்கி கொள்ளுங்கள்னர். உடனே அவருக்கு ராமானுஜருக்கு தோணுது, ஏற்றுண்டார். அந்த காலத்தில் தெரியும், சிஷியனா ஏற்றின உடனே ஒரு தாசஸ்ய நாமம் கொடுப்பார். உடனே இவர், நீ இன்று முதல் என்னுடைய பிரதிநிதியாக இரு. ஏன்னா நிறைய தன்னுடைய இவ்வளோ நாள் 17 நாள் வாக்குவாதம் பண்ணவரா இல்லையா, அதனால் நீங்கள் உங்களை சிஷ்யனாக அங்கீகரிக்கிறேன், இன்று முதல் உங்களுடைய திருநாமம் இன்று முதல் பேரலாளர் எம்பெருமானார். பெருவரலாளனுடைய பேரையும் வச்சு காஞ்சி அவர் தானே ஞாபகப்படுத்தினார், அவருடைய பேரையும் வச்சு சேர்த்து நீங்கள் வச்சுக்கோன்னு சொல்லி, நீங்கள் எனக்கு சிஷ்யனாக இருந்தாலும் தனி மடம் வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய சிஷ்யர்களை வழிப்படுத்தி நடத்திக்கோன்னு அங்கே ஒரு தனி மடம் கொடுத்தார். யஜ்ஞமூர்த்தி அருளாள பெருமாள் எம்பெருமானார்னு பேர். அருளாள பெருமாள்னா காஞ்சி பெருமாள் பேர், பேரருளாளன்னு பேர். அருளாள பெருமான்னு சொல்லி எம்பெருமானாரும் தான் பேரையும் சேர்த்து கொண்டு, உங்களை என்னுடைய சிஷ்யனாக அங்கீகரிக்கிறேன், நீங்கள் ஒரு தனி மடம் வைத்து கொண்டு நடத்திட்டு வாங்கணும். அது ஒரு பெரிய கதை. அவர் தனியாக மடம் நடத்தின்னு இருக்கார். ஒரு நாள் ஒரு வழிப்போக்கர் எம்பெருமானார் மடத்துக்கு போகணும், பாதை எங்கன்னு கேட்டார். எந்த எம்பெருமானார்னு கேட்டாராம். எங்க வழி சொல்கிறான். ஏன் இல்லை 2 எம்பெருமானார் இருக்கா, ஒரு அருளாள பெருமானார் எம்பெருமானார்னு ஒருத்தர், இன்னொரு எம்பெருமானார் ராமானுஜர் அப்படின்னாலும். இந்த செய்தி
யஜ்ஞமூர்த்தியாகிய அருளாள பெருமானார் எம்பெருமானாருக்கு போய் கேட்கறது காதில் விளருது. என்ன கேட்டார்? ஆஹா, பெரிய அபச்சாரம் ஆகிடுத்தே, ஆச்சாரியன்னு சொன்னான்னு நான் தனியாக மடம் ஏற்படுத்தின்ட்டேன், பெரிய அபச்சாரம் ஆகிடுத்தே. உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தானே, எம்பெருமானார் ஒரு எம்பெருமானார் தானே, அவருடைய பேரை எனக்கு வச்சுட்டாரே, இது தகுதியா அப்படின்னு சொல்லி எம்பெருமானார்கிட்ட போய் சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணி, சுவாமி, உலகத்துக்கு ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான், அதனால் என்னுடைய தனி மடம் இதை தவிர்த்துட்டு நானும் இங்கே உங்கள் மடத்திலேயே நான் சேர்ந்துட்டு நான் சிஷ்யனாக இருக்கேன்னாரு. இது பாருங்க எப்படி ஒரு அதுன்னு, சிஷ்யன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கார், நமக்கு சமமாக இருக்கார்னு உடனே அவரை தனியாக ஆச்சாரியனாக நியமிக்கிறார் எம்பெருமானார். ஆனால் என்னதான் தகுதி இருந்தாலும் உலகத்துக்கு ஒரு சூரியன் தான், ஒரே எம்பெருமானார் தான், அந்த பேரை யாருக்குமே கிடையாது அந்த தகுதி அப்படின்னு சொல்லி தனக்கு கிடைத்த தன்னுடைய தகுதிகளை ஆச்சாரியனிடம் சரணாகதி பண்ணி நான் இருக்கேன்னு சொன்னார்ங்கிற அளவோட அப்புறம் அவருக்கு சில கட்டளைகள் கொடுக்குறார். நீங்கள் சில கிரந்தங்களை எழுதுங்கன்னு அவர் எழுதுகிறார். அடுத்து அவருக்கு அனந்தாழ்வான், எச்சான், தொண்டனூர் நம்பி, மருதூர் நம்பி ஆகியோரை சிஷ்யராக்கி உடையவருடைய திருவடிகளில் சேர்த்து வைஷ்ணவத்தை சிறப்பாக நடத்தி கொண்டு வந்தார்கள் என்ற அளவோடு இன்றைய பிரவச்சனத்தை நிறைவு செய்து அடுத்த வாரம் ராமானுஜருடைய வைபவங்கள், அவருடைய பயணம் தொடங்கும் என்று கூறி நிறைவு ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குரு மகராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியல்லாத இறைவா நீதாராய் பரையேலுரம்பாவாய், வெற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புரு ரம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா. வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.